ஜெர்ஷா கல்லூரியிலிருந்து வரும் வழியில் ஒரு பூனைக்குட்டி பயந்து நடுங்கிக் கொண்டே சாலை ஓரத்தில் உட்கார்ந்து கத்திக் கொண்டிருப்பதை பார்த்தாள். குளிர்ந்த காற்றும் அடித்துக் கொண்டிருந்தது. பார்க்க பாவம்போல் இருந்த அந்த குட்டியை லாவகமாக தூக்கி தன்னுடைய ஷாலை வைத்து மூடிக்கொண்டு வீட்டிற்குள் வந்தாள். பூனைக்குட்டி என்றால் தம்பிக்கும் ரொம்ப சந்தோஷம். சற்று வெதுவெதுப்பான தண்ணீரால் அதை துடைத்து எடுத்து அதை சுத்தமாக்கினார்கள். அம்மா வைத்திருந்த பாலில் கொஞ்சம் அதற்கு ஊற்றி வைக்க அது உற்சாகமாக குடித்தது. பின் வீட்டில் இருந்த ஒரு அட்டை பெட்டிக்குள் சில பழைய துணிகளை போட்டு அதை படுக்க வைத்தார்கள். சற்று நேரம் அங்கே இங்கே பார்த்து கொண்டிருந்த பூனைக்குட்டி கண்களை மூடி நன்றாக தூங்க ஆரம்பித்தது. நாட்கள் செல்ல செல்ல பூனைக்குட்டி நன்றாக வளர்ந்து பெரிதாக மாறியது. மிக தைரியமாக வெளியே போவதும் வருவதுமாக இருந்தது. பக்கத்து வீட்டு நாய் அதை விரட்டி வந்தாலும் எதிர்த்து நின்று அந்த நாயின் முகத்தில் ஒரு அடி கொடுத்துவிட்டுத்தான் வீட்டிற்குள் அது வரும். சிறிதா இருக்கும் பொழுது அது படுக்க பயன்படுத்திய அந்த அட்டை பெட்டியை லாஃப்டிலே நாங்கள் தூக்கி போட்டு விட்டோம். நன்றாக வளர்ந்துவிட்ட இந்த பூனை இப்பொழுது சோஃபாவில் படுத்து தூங்கும். சில நேரங்களில் கட்டிலுக்கு அடியில் போய் படுத்து தூங்கும். ஆனால் இடி மின்னல் வரும்போது சில நேரங்களிலே அது சிறு வயதில் தூங்கிய அந்த அட்டைப்பெட்டியின் உள்ளே போய் படுத்துக்கொள்ளும். நம்மில் பலரும் இப்படித்தான் இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களிலே நாம் வளர்ச்சி கண்டாலும் சில சூழ்நிலைகள் நம்மை பயத்திற்குள்ளும் கலக்கத்திற்குள்ளும் தள்ளிவிடுகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் சோர்ந்து போய் பயந்து போய் கட்டிலில் படுத்து கிடப்பதை விட அந்த நேரத்தில் நமக்கு தேவையான தைரியத்தையும் தெளிவையும் பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மளோடு பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வேத வசனங்களை எடுத்து கற்றுக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுது தனிப்பட்ட விதத்தில் அந்த வசனங்கள் நம்மோடு பேசுவதை நாம் கேட்க முடியும். பலரோடு அவ்வாறு பேசிய சில வசனங்களை கூறுகிறேன், கேளுங்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என்ன, வேத வசனங்களை நினைத்துக் கொள்வோமா?